மூடுபனிக்காடு அத்தியாயம் 57. மூடுபனிக்காடு கிராமத்திற்கு சபரி தன் குடும்பத்துடன் குடிவந்த அந்த முதல் நாள் இரவு. அந்த ஊரின் இரவு மற்ற ஊர்களைப் போல அமைதியானதாக இல்லை. காற்றில் ஊடுருவும் சில்லிப்பும் மரங்களின் இலைகள் உரசும் சத்தமும் ஏதோ ஒரு விபரீதத்தை முன்னறிவிப்பது போல இருந்தது. வீட்டை சுற்றிலும் அடர்ந்திருந்த மூடுபனி அந்த வீட்டை ஒரு தனித்தீவாக மாற்றியிருந்தது. வீட்டின் பின்வாசல் முற்றம். இருள் கவிழ்ந்த அந்த பகுதியில் குளிரை தணிக்க சபரி சில விறகுகளை போட்டு நெருப்பு மூட்டியிருந்தான். அந்த நெருப்பின் செந்நிற ஒளி அவனது முகத்தில் ஒருவித மர்மமான நிழலை தோற்றுவித்தது. ஒரு மர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவன் கையில் இருந்த மதுபான கோப்பையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். சுற்றியிருந்த அமைதியை விட சபரியின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் அதிக அடர்த்தியாக இருந்தன. மதுபானம் அவனது ரத்தத்தில் கலக்கத் தொடங்கியிருக்க அவன் உலகத்தையே மறந்து அந்த போதையில் ஆழ்ந்திருந்தான். அப்போது வீட்டின் உள்ளே இருந்து சோர்வான நடையுடன் லாவண்யா வெளியே வந்தாள். நீண்ட பயணமும் புதிய வீட்டை சரி செய்த களைப்பும் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு ஏக்க பெருமூச்சுடன் அவள் சபரியின் அருகே வந்து நின்றாள். சபரி, டைம் ரொம்ப ஆகிருச்சு, எனக்கு செம டயர்டா இருக்கு, வந்ததுல இருந்து ஒரே வேலை, வா போய் தூங்கலாம் என்று தளர்வான குரலில் அழைத்தாள். நீ போ லாவண்யா, நான் இந்த பாட்டில முடிச்சிட்டு வர்றேன், சீக்கிரம் வா, நான் போய் தூங்குறேன் என்றவள் மெல்ல திரும்பி தன் அறைக்கு சென்றாள். அவளது காலடி சத்தம் மறைந்ததும் சபரி தன் கையிலிருந்த மதுவை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு நெருப்பையே உற்று பார்த்தான். அந்த நெருப்பு பிழம்புகளில் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் லாவண்யா மீதான காதல் அல்ல, அவளை வைத்து அவன் செய்யப்போகும் அந்த பயங்கரமான பலிபீட திட்டங்கள் மட்டுமே. அதே நேரம் சுஜி படுக்கையில் கிடந்தாள். ஆனால் அவளது உறக்கம் ஒரு அமைதியற்ற கடலை போல இருந்தது. கண்கள் மூடியிருந்தாலும் மூளைக்குள் ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி ஓயாமல் அடித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த நிசப்தமான இரவின் மௌனத்தை சிதைத்துக் கொண்டு வந்த ஒரு மெல்லிய ஓசை. அது காற்றோடு கலந்த முணுமுணுப்பா அல்லது யாரோ ரகசியமாக பேசிக்கொள்ளும் சத்தமா? சுஜிக்கு புரியவில்லை. அந்த சத்தம் எங்கோ தூரத்தில் இருக்கும் கட்டிடத்திலிருந்து வருவது போல தோன்றியது. சத்தம் மெல்லியதாக இருந்தாலும் அது அவளது நரம்புகளை சுண்டி இழுத்தது. யாரது? இந்த நன்னிரவில் யார் பேசுவது என்று சுஜியின் உள்ளுணர்வு அவளை எச்சரித்தது. பயம் மெல்ல அவளது கால்களில் தொடங்கி உடல் முழுவதும் ஊர்ந்து ஏறியது. சுஜி விழித்துக் கொள்ள முயன்றாள். கண்களை திறந்து அறையை சுற்றி பார்க்க நினைத்தாள். ஆனால் அவளால் ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை. அவளது உடல் ஒரு மரக்கட்டையைப் போல பாரமாகி கிடந்தது. யாரோ ஒரு ராட்சசன் அவளது நெஞ்சின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அவளை அமுக்குவது போன்ற ஒரு உணர்வு. ஸ்லீப் பாராலிசிஸ் என்பார்களே, அந்த நிலை அவளை ஆட்கொண்டது. மனம் அலறியது. எந்திரி சுஜி, அசைந்து பார் என்று கைகளை தூக்க முயன்றாள். கால்களை உதைக்க பார்த்தாள். ஏன், அவளது இமைகளை கூட அவளால் பிரிக்க முடியவில்லை. அவள் தன் உடலுக்குள்ளேயே ஒரு கைதியாக சிறைப்பட்டிருந்தாள். அப்போதுதான் அந்த பயங்கரமான ஓசை கேட்டது. இம்முறை அது முணுமுணுப்பாக இல்லை, ஒரு ஆக்ரோஷமான எச்சரிக்கையாக ஒலித்தது. பள்ளி கட்டிடத்தின் இருண்ட மூலைகளில் தஞ்சம் புகுந்திருந்த அந்த ஆத்மாக்கள் ஒரு சேர கத்தின. ஏய் பொண்ணு, எந்திரி, அவன் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான், அலட்சியமா இருக்காத, எந்திரி, அவனால உன் குடும்பத்துக்கு ஆபத்து, பெரிய ஆபத்து, சீக்கிரம் எந்திரி. சுஜிக்கு கத்த வேண்டுமென்று இருந்தது. ஆனால் அவளது தொண்டை வறண்டு போய் ஒரு சிறு ஒலி கூட வெளியே வரவில்லை. மாடியறையில் சுஜி ஒரு உயிருள்ள பிணம் போல கிடந்தாள். அவளது ஆன்மா அலறியது. ஆனால் உடல் ஒரு பாறை போல கனத்து போயிருந்தது. அவளை அழுத்தி பிடித்திருப்பது வருணால் கொல்லப்பட்ட அவனது அண்ணன் சுதாகரின் ஆவி. சுதாகர் சுஜியின் முகத்திற்கு மிக அருகில் குனிந்து ஆவிக்கே உரிய அந்த ஜில்லிக்கான மூச்சுக்காற்றை அவள் மேல் படரவிட்டான். சுதாகர், வருண் சொன்னா சரியா இருக்கும், நீ எந்திரிக்காத, ஷ், அப்படியே தூங்கு. சில நிமிடங்களுக்கு முன்னர் பள்ளி கட்டிட ஆத்மாக்களின் எச்சரிக்கை ஒரு புறம் அலறிக்கொண்டிருக்க அந்த வீட்டின் உள்ளே வருண் வந்து நின்றான். அவனுக்கு அருகிலேயே சுதாகர் நின்றான். வருணின் சொந்த அண்ணன். பிறவியிலேயே மனநலம் குன்றியிருந்த அவனை ஒரு பாத் டப்பில் அமிழ்த்தி வருண் கொடூரமாக கொன்றிருந்தான். ஆனால் ஆவியான பிறகும் அந்த சுதாகரின் அந்த பேதைத்தனமான குணம் மாறவில்லை. தன்னை சாகடித்தவனே தன் தம்பிதான் என்பது கூட தெரியாமல் வருணின் பின்னால் ஒரு நிழலை போல அவன் நின்றான். வருண் குரலில் ஒரு வஞ்சகமான கனிவோடு, அண்ணா, உனக்கு இந்த இருட்டில இருந்து விடுதலை வேணும்ல, நீ திரும்ப அம்மா கூடவே இருக்கணும்ல என்று சுதாகரை பார்த்து வினவினான். சுதாகர் ஒன்றும் புரியாமல், ஆனால் அந்த அம்மா என்ற வார்த்தையை கேட்டதும் ஒரு சிறு குழந்தையைப் போல பாசத்தோடு யாம் என்பது போல தலையை ஆட்டினான். அப்போ ஒரு வேலை செய், மாடியில ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவ இப்ப எந்திரிக்க கூடாது, நீ போய் அவளை தூக்கத்திலேயே அழுத்தி பிடிச்சுக்கோ, அவ எந்திரிச்சா நம்ம பிளான் கேட்டு போயிடும். வருண் சொன்னதையே வேதவாக்காக எடுத்துக்கொண்ட சுதாகர் மெல்ல மாடி அறைக்கு சென்றான். அங்கு சுஜி உறங்கிக் கொண்டிருக்க வருணின் கட்டளையை நிறைவேற்றத் தொடங்கினான் சுதாகர். இப்போது வருண் சுஜியின் அறைக்குள் வந்து நின்றான். தூரத்தில் கத்திக்கொண்டிருந்த ஆத்மாக்களை பார்த்து ஏளனமாக சிரித்தான். சுதாகர் சுஜியை அமுக்கி பிடித்திருக்க கண்டு வருணின் உதடுகளில் ஒரு விகாரமான புன்னகை அழும்பியது. அவன் மெல்ல சுஜியின் படுக்கையை நெருங்கினான். அவனது கண்கள் இருட்டில் ஒரு பூனை போல மின்னின.
வருண் சுதாகரை பார்த்து, குட் ஜாப் அண்ணா, அவ அப்படியே இருக்கட்டும், அவ முழிச்சா எல்லாம் கெட்டு போயிடும், இப்பதான் அந்த முக்கியமான நேரம் என்றுரைத்தான். பின்னர் கீழ்த்தளத்தில் இருந்த லாவண்யாவின் அறைக்கு வந்தான். அவனது பார்வை லாவண்யாவின் வயிற்றின் மீது நிலைப்பட்டது. அதே நேரம் கருமேகங்கள் சூழ்ந்த இரவு வானம். காற்று மட்டும் சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்க பின்வாசல் நாற்காலியில் அமர்ந்தவாறே உறங்கி போயிருந்தான் சபரி. நெருப்பின் பொறிதீட்டிய வெப்பம் அவனை சுட்டுக் கொண்டிருந்தது. அருகில் கிடந்த காலி மது பாட்டில்கள் அவன் எவ்வளவு குடித்திருக்கிறான் என்பதை காட்டியது. உறக்கத்தின் பிடியில் சிக்கியிருந்த சபரி திடுக்கென்று கண்விழித்தான். அவனது உடலுக்குள் புகுந்து அவனை ஆட்டவிக்க தொடங்கியிருந்தது பானுவின் ஆவி. சபரியின் கண்களுக்குள் ஒரு விசித்திரமான இருள் சூழ்ந்திருந்தது. அவனது கருவிழிகள் காணாமல் போயிருந்தன. வெள்ளை பகுதி மட்டும் ஒரு திகிலூட்டும் வெறிச்சோடிய பார்வையை உமிழ்ந்து கொண்டிருந்தது. அவனது கைகளும் கால்களும் அவனது கட்டுப்பாட்டில் இல்லை. பானுவின் ஆவி சபரியை ஒரு மரப்பாவையைப் போல நகர்த்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அமானுஷ்யமான வேகம். அவன் எழுந்ததும் அந்த இடம் முழுவதும் ஒரு கனத்த பேய் குரலின் ரீங்காரம் மெல்ல பரவியது. சபரி மெல்ல நெருப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் கால்கள் தரையை தொடும் ஒவ்வொரு முறையும் ஒரு உறைந்த கத்தல் போன்ற சத்தம் கேட்டது. நெருப்பை நெருங்கியதும் அவன் திடீரென்று நின்றான். தன் கைகளை நெருப்பில் மேலோட்டமாக நீட்டினான். உடனே அவன் முகத்தில் ஒரு மிருகத்தனமான சிரிப்பு பூத்தது. அது மனித புன்னகை அல்ல, அது ஒரு கொடூரமான வேட்டை மிருகத்தின் திருப்தி கலந்த சிரிப்பு. அந்த சிரிப்பின் வழியாக அவன் முகத்தில் இருந்த இரத்த வாளங்கள் புடைத்து கண்களில் ஒருவித சிவப்பு நிற பிரகாசம் தோன்றியது. நெருப்பின் பொறி சபரியின் கையை சுட்டதும் அவனது மிருகத்தனமான புன்னகை மேலும் விரிந்தது. பானுவின் ஆவி சபரியின் மூலம் பேசியது. என் புருஷனும் உன்ன மாதிரி ஒரு துரோகிதான், அவனுக்கு என்னால கொடுக்க முடியாத தண்டனையை உனக்கு கொடுக்க போறேன் என்றது. பானுவின் ஆவி நெருப்பில் அவனது கையை சுட்டெரித்தது. சபரி ஆவியின் பிடியில் சிக்கி வலியில் துடித்தான். சுஜி அறையில் சுதாகர் அவளை எழுந்திருக்க விடாமல் செய்த அதே நேரம் பானு சபரியை கவனித்துக் கொண்டிருந்த அதே சமயம்தான் வருண் லாவண்யாவின் அறைக்குள் நுழைந்தான். மெதுவாக லாவண்யா அருகே போனான். நல்ல உறக்கத்திலிருந்த லாவண்யாவுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. வருண் மெல்ல அவளது வயிற்றை தொட்டான். ஆவி சரீரமாக அவன் அவளை தொட்டதால் லாவண்யாவுக்கு குளிர்ச்சியான உணர்வு மட்டுமே ஏற்பட்டது. ஒரு நொடி அவள் உடல் சிலிர்த்தது. அப்போது வருண் உறங்கிக் கொண்டிருந்த லாவண்யாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். என்ன நடக்கிறது என்று தெரிவதற்கு முன்னரே லாவண்யா மயக்கத்துக்கு போனாள். வருண் கதவை சாட்டிவிட்டு அவள் அருகே வந்தான். அவன் சுயநலத்திற்காக அவளை கர்ப்பமாக்கினான். சில நிமிடங்களுக்கு பிறகு அறையை விட்டு வெளியே வந்த வருண் சுதாகர் என்று அழைக்க சுஜி அறையில் இருந்த சுதாகர் உடனே வெளியே வந்தான். அதன் பிறகுதான் சுஜிக்கு தூக்கத்திலிருந்து கண்விழிக்க முடிந்தது. சுதாகர் வருண் இருக்கும் இடத்திற்கு வந்ததும் வருண் சற்றும் இரக்கமில்லாமல் பேசினான். வேலை முடிஞ்சது, சீக்கிரமே நமக்கு மோட்சம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கு இந்த குடும்பம் இந்த வீட்லயே இருக்கணும். எக்காரணம் கொண்டும் அவங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. இப்போ இந்த ரூம்ல இருக்கிற லாவண்யா இனிமேல் உங்க பொறுப்பு. நீயும் பானுவும் தான் இவங்கள நல்லா பாத்துக்கணும். அவ வயித்துல குழந்தை வளரப்போகுது. அப்படி வளர குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த ஆபத்தை கொடுத்தவங்கள உயிரோட விடக்கூடாது, புரிஞ்சுதா? சுதாகர் அப்பாவியாக, அப்போ அம்மா கிட்ட எப்ப போறது என்று கேட்டான். நான் சொன்னதை நீ செஞ்சா மட்டும்தான் அம்மா கூட இருக்க முடியும், செய்வியா? சுதாகர் சரி என தலையசைத்தான். நாளைக்கு அம்மாவை வர சொல்றேன், வந்து பாப்பாங்க. வருண் கிளம்ப சுதாகர் உற்சாகமாக தான் இறந்து போன குளிப்பறைக்குள் சென்றான். வருண் நேராக அகிலாவை சந்திக்க வந்தான். என்னடா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, நீ பார்த்தியா? பார்த்தேன், எனக்கு சரியா தெரியல, அதுதான் நானே கர்ப்பமாக்கிட்டு வந்துட்டேன். வருணின் வார்த்தை அகிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்ற? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவளது வயிற்றை தொட்டு பார்த்தேன், நாடி பிடிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியல, ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு நானே கர்ப்பமாக்கிட்டு வந்துட்டேன். டேய், அவ உன்னை விட பெரியவள்டா. மறந்துட்டீங்களா? நான் செத்து போய் 8 வருஷம் ஆகுது. இப்போ நான் உயிரோட இருந்திருந்தா எனக்கும் அந்த லாவண்யாவுக்கும் ஒரே வயசுதான். இருந்தாலும் நாளைக்கு போய் உங்க பையன் சுதாகரை ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் பானு கண்ல பட்டுடாதீங்க. அவங்க இன்னும் உங்க மேல கொலை வெடியில தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்தை அழிச்ச வெறி இத்தனை வருஷமாகியும் போகல. பானு கண்ல படுறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்பிடுங்க. சர்வ சாதாரணமாக கூறிவிட்டு வருண் செல்ல, வருண் இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான முடிவுக்கு செல்வானா என்று ஆத்திரம் கொள்ள வேண்டிய அகிலா வேறு மாதிரி சிந்தித்தார். எனக்கு பேர பிள்ளை வரப்போகுதா? அப்போ எப்படி என் பேர குழந்தைய நான் ஜெனிஃபருக்கு கொடுக்க முடியும்? இல்ல, நிச்சயமாக அந்த குழந்தை ஜெனிஃபருக்கு போக கூடாது. என் வம்சமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் நேரத்துல எனக்கு பேர குழந்தை வரப்போகுது. கண்டிப்பா நான் அந்த குழந்தைய ஜெனிஃபருக்கு கிடைக்க விட மாட்டேன் என்று அகிலா சுயநலமான முடிவுக்கு வந்தார். இது அறியாத வருண் குழந்தை பிறந்ததும் ஜெனிஃபர்ட்ட கொடுத்துட்டா எல்லா ஆத்மாக்களும் மோட்சமடையலாம் என்ற செய்தியை ஊருக்குள்ளிருந்த மற்ற ஆவிகளுக்கு தெரியப்படுத்தினான். இந்த காரணத்தால் தான் லாவண்யா வீட்டுக்கு திருடர்கள் வந்து அவர்களை காயப்படுத்திய போது பானுவின் ஆவியும் சுதாகரின் ஆவியும் அவர்களை காப்பாற்றினார்கள். சுஜிக்காக அவர்கள் காப்பாற்றவில்லை, லாவண்யா வயிற்றில் வளரும் வருணின் குழந்தைக்காக அவர்கள் இதை செய்தனர். லாவண்யாவை கர்ப்பமாக்கியது வருண் என்று சுஜிக்கு தெரிந்துவிட்டது. லாவண்யாவுக்கு இந்த உண்மை தெரிந்தால் என்ன நடக்கும்? சுஜியா லாவண்யாவையும் அவளது குழந்தைகளையும் காப்பாற்ற முடியுமா? தொடரும்.